இப்போ பழைய காலத்தில் இப்போ சொல்கிறது வந்து ராஜாஜி அவர்கள் பெரியார் அவர்கள்னு சொல்கிறது, காமராஜர் அவர்கள், அண்ணா அவர்கள், அது வரலாறு இருக்குது. நம்ம அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த நடந்திருக்கிற இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு. இப்போ பெருமாள் மணி நாளை சந்திப்பார், அதிமுக பொதுச் செயலாளரை சந்திக்கலாம், பாஜகன்றதுன்றது அது சந்திப்பு நடந்தால் அது வேற. அப்படி நிகழாமலும் போக வாய்ப்பு இருக்கா? ஒன்று. இன்னொன்று, அவர் வெளிப்படையாக கொள்கை பிரகடனம், நீங்க பெரியார் திடலுக்கு போய் அந்த முழக்கம் இடுறது இருக்குல்ல, முதல்வரா வந்த பிறகு அந்த முழக்கம் இடுற தன்மையா இருக்கட்டும், அவர் வந்து மீண்டும் மீண்டும் இடதுசாரிகள், காங்கிரஸ், திராவிட இயக்கம், பெரியார் இதெல்லாம் பேசுறது. இப்போ வைகோ அவர்களை பார்த்துட்டு உங்க பேச்சை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன்ற இந்த தன்மை எல்லாம் இருக்குல்ல, அவர் எதை நோக்கி நகர்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. அவருக்கு நான் ஆன்டி பிஜேபிங்கிற ஃபேஸை காமிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் தமிழ்நாடு. இதுதான் பெரியார் மண். பெரியார் மண்ணுன்னு கேட்டால் சில பேர் என்னத்தை பெரியார் மண்ணுங்கிறாங்களே, இதுதான். விஜயை கூட பெரியாரை நோக்கி நகர்த்துவதும், பெரியார் திடலை நோக்கி நகர்த்துவதும், அடுத்த நாள் முதலமைச்சரை வந்து சந்திக்க வைப்பதும் தான் இதுதான் பெரியார் மண்ணினுடைய அடையாளம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக டீகோட் பண்ண, இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து திராவிடத்தையோ பெரியாரியத்தையோ அம்பேத்கரியத்தையோ பேசாமல் இருந்திருந்தால் இந்த வாக்குகள் கிடைச்சிருக்காதுன்னு நீங்க நம்புறீங்களா? அது வந்து ஒரு என்ட்ரன்ஸ். இப்போ இன்னைக்கு ஓட்டு போட்டவங்களுக்குலாம் இந்த கான்சியஸ் இருக்கான்னு தெரியாது. அப்படி பெரியாரையை பேசிட்டாருப்பா, பெரியாருடைய தனித்தமிழ்நாடை கரெக்டாக கோட் பண்றாரு, சாதி ஒழிப்பு பண்றாரு, பார்ப்பன எதிர்ப்பு பேசியிருக்காரு, எல்லாம் அவங்க இது பண்ணல. அந்த மாதிரிலாம் பார்த்துட்டாருன்னா இருங்க, எடுத்தோட எதுக்கு உடைக்கிறீங்க பலூட? அதனால இல்லப்ப இந்த சந்திப்பை எப்படி நீங்க இன்னொன்று பெருமாள் மணி அவர்கள் சொன்னது, ரகு சொன்னதுன்றது ஒரு விஷயம். அதை திரு கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களா இருக்கலாம், கான்சியஸாவே செஞ்சாங்க. நீங்க கிரவுண்டில் அப்படி இருந்துடக்கூடாது, இருதூரமா இழுத்து வைக்கிறப்பதான் அந்த கட்சி அப்படி இருக்க முடியும், இருக்கணும். அது எங்க இருந்து தொடங்குதுன்னா, இதே திமுக தனது ஐடியாலஜிக்கலா ஒரு தேசியம் பேசின காமராஜரை குணாலா குலக்குழந்தைன்னு சொல்லி சிஎம் ஆக்குது. ஏன்னா ராஜாஜி வந்துடக்கூடாது, காமராஜர் வந்துடணும். இதே அதுக்கப்புறம் ஐடியாலஜி பேசும்போது ராஜாஜியோட சேர்ந்தே காங்கிரஸ் போகணுங்கிற அந்த கான்செப்ட்ல வருது. ராஜாஜியும் எப்படி காமராஜருங்கிற ஒரு தமிழர் ஒளிஞ்சா போதும், இவர் தான் நம்ம இது எதிரிங்கிற அடிப்பில் அவங்க பிளே பண்ணதெல்லாம் பார்த்தோம். அப்போ கூட நாகரிகமான அரசியல் தான் போயிட்டு இருந்தது. அது உண்மைதான். ராஜாஜியை வந்து கலைஞர் கடுமையாக விமர்சனம் பண்ணாரு, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. அதே ராஜாஜி காமராஜரை பற்றி கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்காரு, தகாத வார்த்தை. எல்லாரும் திட்டமிட்டு ஏதோ திமுக தான் காமராஜரை பற்றி ராஜாஜி பேசின வார்த்தையெல்லாம் மோசமான வார்த்தைகள், இந்துத்துவ அமைப்புகள், சனாத அமைப்புகள். ஏன்னா அவர் வந்து பசுவதை தடை சட்டத்துக்குலாம் எதிராக இருந்தப்போ எவ்வளவு கேவலமா எழுதுறாங்கன்னு தெரியும். அப்போ அவரை காத்தது பெரியார் இயக்கம் தான், அவருடைய கொள்கைக்கு எதிராக. இந்த சப்ஜெக்ட் தான். அப்புறம் நீங்க சொன்ன இருக்கீங்களா, இந்த ஏன் திராவிட இயக்கம் இவ்வளவு முற்போக்கு எல்லாம் இருந்தும் இந்த தனிநபர் சண்டையில இப்படி இருக்குன்னு, இதற்கு காரணம் என்னன்னா, திமுக அதிமுக கட்சியில கொள்கை சண்டைக்கு வேலையே இல்லை. ஸ்தாபன காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கொள்கை சண்டை இருந்தது, ஜனசங்கத்துக்கும் திமுகவுக்கும் கொள்கை சண்டை இருந்தது. உங்களுக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொள்கை என்னது, அண்ணாவுடைய கொள்கை, கலைஞருடைய கொள்கை, இந்திய எதிர்ப்பு எல்லாமே எங்க கொள்கைன்ட்டாரு. அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனைனா கலைஞர் தான் எனக்கு பிரச்சனை. அப்போ தனிநபர் கான்செப்ட்ங்கிறது அங்கிருந்து வருது, ஒரு ரசிக மனநிலை, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வருது. அப்புறம் எம்ஜிஆர் வந்து பிரிந்தது ரொம்ப தண்ணி இயல்புங்கிற மாதிரி சொல்றாங்க, அது உண்மை கிடையாது. அது டெல்லி சதி செய்ததுங்கிறத 94 வந்த வார பத்திரிகையில ஜெயலலிதா ஆட்சியிலே வெளியே வந்தது. இந்த மாதிரி நாங்கள் அதிகாரிகள் மாநில கட்சியை உடைக்க எல்லா வேலையும் பண்ணோம். மோகன் குமாரமங்கலம் வரலாறு ஜீவா, அது பெரிய விவாத பொருள். எம்ஜிஆர் தரப்பு அதை மறுப்பாங்க, திமுக தரப்பு. ஜீவா, நான் ஒரு கூடுதல் தகவல் சொல்லிடுறேன். இதை பற்றி பெரியார் அவர்களே பேசியிருக்கிற ஒரு ஆடியோ பதிவே இருக்கு. நான் கன்வின்ஸ் பண்ணேன், எம்ஜிஆர் அவர்களை நான் கன்வின்ஸ் பண்ணேன், பட் அவர் முடிவு எடுத்து விட்டார். இந்த கணக்கு கேட்கிற விவகாரத்துல எல்லாமே இருக்கு. அது அவங்களுக்கும் அவங்க கோணம் கத்தி இருக்காதுங்க. அதனால நம்ம அரசியல் பேசலாம். நீங்க போயிடக்கூடாது ராமச்சந்திரன் பெரியார் சொன்னார். திடல்ல தான் எம் ஆர் ராதா மகாதான் நடந்தது. நீங்க வந்து கணக்கு கேட்கறத கலைஞர் சொல்றாங்க, நாங்க உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்க என்னன்னு சொல்லுங்க, இதை நான் பொது வெளியில கொடுக்க முடியாதுன்ற விஷயம் தான். நம்ம அதுக்குள்ள எல்லாம் இல்லாம இந்த அரசியல் அந்த அரசியலோட தொடர்புடையதான், இன்றைய நிகழ்வோட தொடர்புடையதான். அப்ப பிரச்சனை கலைஞர் எதிர்ப்புன்னு ஒரு அரசியல் உண்டு பண்ணுது. அது வரையும் காமராஜர் எதிர்ப்பு இல்ல, தேசிய எதிர்ப்பு, தேசியம் வெர்சஸ் திராவிடம், குலக்கல்வி வெர்சஸ் காமராஜர், ராஜாஜி. இது எதுவுமே தனிநபரா இல்லாம இந்த இடத்துல பெருமாள் மணி சொன்ன ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்குல்ல. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 பேக்கப் கம்யூனிட்டி இருக்கும், ஒரு அரசியல் இருக்கும், சித்தாந்த முரண் இருக்கும். விஜய் ஒரு கரிஸ்மேட்டிக், ஒரு வசீகர தலைவரா வந்து எல்லார்ட்டையுமே வந்து வாக்குகளை அது உண்மைதான். அவர் யாரையுமே வேணா பிஜேபி என்ன செய்ய போறார்ன்ற ஒரு கேள்வியை தவிர அவர் எல்லாரிடம் இருந்துன்றப்ப அவர் நுணுக்கமாக சில அரசியல் காய்களை நகர்த்துறாரோ. ஏன்னா அவர் அங்கிருந்து தான் எல்லாத்தையும் வாங்கி இருக்கிறார். இப்போ எல்லா கட்சிகளும் உட்காந்து
யாருக்கெல்லாம் என்னென்ன வாக்குகள்லாம் போச்சுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும் விஜய் யாரெல்லாம் டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னு. இன்னும் அவங்களை அரவணைச்சு அதெல்லாம் இன்னும் எடுக்கிற ஒரு பாலிடிக்ஸ் அவருக்கு இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு வர்றது ஆல்ரெடி திமுக குடும்பத்துல இருந்து தானே ஓட்டு போயிருக்கு. திமுக பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் வீட்டுல என் பொண்ணுக்காக போட்டேன், என் பேத்திக்காக போட்டேன்னு சொல்லியே ஒவ்வொரு வீட்லயும் போட்டிருக்காங்க. எந்த ஓட்டும் கொள்கைக்காக விழல. 5 வயசு 6 வயசு குழந்தையோட இன்ஃபுளுன்ஸ்லயே அவருக்கு குறைஞ்சது 40 இருந்து 60 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கும். அவருக்கு வந்து விஜய் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டே நண்பா நண்பிகளா குழந்தைகளாங்கிறது. அதெல்லாம் நம்ம ரொம்ப சட்ட ரீதியா பண்ணணும். இப்ப ஜெயிச்சு வந்திருக்காரு முதலமைச்சர், வாழ்த்துக்கள். அதுவும் ஸ்டாலின் வீட்டுக்கு வந்திருக்காரு, வைகோ வீட்டுக்கு வந்திருக்காருங்கிறப்ப இதெல்லாம் நாகரிகமான இந்த இடத்துல அவரோட அரசியல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப அவரு யாரையுமே போய் சந்திக்காம இருந்திருந்தாலும் யாரும் எந்த கொஸ்டினும் பண்ண போறது இல்ல. ஆனா அவர் முன்னெடுத்திருப்பது மூலம் இதுக்குள்ள ஏதாவது அரசியல் கணக்கு இருக்கு? தமிழ்நாட்டுல இங்க வந்து ஒரு ப்ரோ பிராமின் ப்ரோ வடவர் இந்த மாதிரி அரசியலை விட அதாவது பெரியாருங்கிறது உடனே நீங்க வந்து பெரியார் எல்லாரும் ஏத்துக்கிட்டாலாங்கல. பெரியாருடைய கான்செப்ட்னு ஒண்ணு இருக்கு, திராவிடம்ங்கிற ஒரு கான்செப்ட், தமிழ் உணர்வு, மொழி உணர்வு. கமலஹாசன் காணா போனது காரணமே கட்சி பேரே மக்கள் நீதி மையம், ஒலிம்பிக் இது மாதிரி போயிருச்சு. எந்த மக்கள் தமிழ்நாட்டில் நீ தமிழர் திராவிடம் இந்த இனம் மொழி சார்ந்துதான் வரணும். அதுல தெளிவா இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் பேர் இல்ல ஜீவா. இதுல இருக்கிற நுணுக்கமான இடம்ன்றது அவருக்கு நம்பர் பத்தல. எங்கிருந்தாவது நம்பர் வேணும்னு அட்ஜஸ்ட் பண்றப்ப கூட பாமக வந்து திமுகவை எதிர்க்கிறவர்கள்லாம் ஆதரிக்கலாம் அப்படின்னு ஆதரிக்கிற நிலைப்பாடு வந்தப்ப அவர் பாமக கேட்கல. ஏடிஎம்கே அப்படி கொடுக்கணும்னு வந்தப்ப கூட அவர் கேட்கல. அந்த நான் இங்கிருந்து தான் எடுப்பேன்றதுக்குள்ள ஒரு அரசியல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, ஏன் அவர் நினைச்சிருந்தா வெறும் நம்பர் தான் யார் வேணாலும் கொடுத்துக்கலாம். போ தெரியும் அவர் எந்த அளவுக்கு அது நிலைக்கிறாரு, போறாரு. இல்லங்க, கிரைசிஸ்ல எடுக்கல. அவர் தனக்கு அந்த திராவிட தன்மையும் மதச்சார்பற்ற முகமும் வேணுங்கிறதுல தெளிவா இருக்காருங்க. அந்த முகம் வேணுங்கிறார். அந்த கொள்கை அவருக்கு இருக்கா, தொடர்ந்து அதுல செயல்படுத்துவாரா, எந்த அளவுக்கு வடக்கோட ஆளா மாறுவாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இன்னைக்கு பெரியார் திடல் தேவை அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு. இந்த தன்மை தான். ஏன்னா தொடர்ந்து விவாதங்களை நம்ம அந்த கேள்வியை கேட்கிறோம். இன்னொரு இடம் இருக்குல்ல, திமுக அரசியலை தான் அவர் முன்னெடுக்கிறார். திமுக சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அவர் முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமா ஆமா. உண்மையில் அவர் ரீப்ளேஸ் பண்ண போறது ஏடிஎம்கேவாயா டிஎம்கேவையா? ஒரு புரிதலுக்காக தான், நம்ம ஒண்ணு முடிந்த முடிவுக்கு இல்ல. ஒரு முகாம்ல என்டிஏவை கொண்டு வந்து நிறுத்திட்டோம். அவர் பாஜக எதிர்ப்புல இருக்கிறார். மறுமுகாம்ல அந்த இடத்துல யார் இருக்க போறாங்கன்ற ஒரு அதுதான் நம்ம நுணுக்கமான அரசியல். நான் பேசுறேன் வில்சன், நான் போயிட்டு வந்த ஒரே ஒரு மட்டும் வில்சன் போனேன்னு